அதாவது மத்திய அரசு வந்து எப்போவுமே ஒரு தேர்தலை எப்படி சந்திக்குது அப்படின்னா, அதாவது வட மாநிலங்களில் எப்படி சந்திக்குது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்லாத மாநிலங்களில் குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய அங்கே ஆட்சியில் வந்து எப்படி வந்து இந்த அரசை வந்து முடக்கலாம், எப்படி என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறத வந்து அதை நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நகர்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பீகாரில் தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தலை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்தில் வந்து அரசுடைய எந்த ஒரு புதிய அறிவிப்புகளும் புதிய நலத்திட்டங்களும் அறிவிக்கக்கூடாது, செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சூழல். ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த பீகார் மாநிலத்தில் இந்த தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அரசு மூலமாக அங்கே பீகாரில் இருக்கிற ஏழை மக்களுக்கு 10,000 வங்கிகள் மூலமாக செலுத்துகிறாங்க. வங்கிகள் மூலமாக செலுத்திட்டு எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னென்னா, நீங்கள் எப்படி தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிற போது நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத கேள்வியாக இருந்தது. ஆனால் இது வெளிப்படையாக கேட்கவும் முடியல. ஏன்னா மக்களுக்கு போன பணத்துக்கு எதிராக இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படும் இல்லையா? அப்படியான முன்வைக்கப்பட்டு இன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனால் அந்த 10,000க்கு திருப்பி செலுத்தணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதே கவர்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பி அந்த 10,000 ரெக்கவரி பண்ணுறதுல வந்து முனைப்பாக இருக்காங்க. அதுக்கு வந்து பெண்கள் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு வந்த நோட்டீஸை வந்து கிழிச்சு கீழே போட்டு, நாங்கள் தர முடியாது, நீங்கள் வந்து எங்களுக்கான பணம் இது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போராட்டம் நடத்துகிற ஒரு சூழலை வந்து கடந்த மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 10,000 வந்து ரெக்கவரி பண்ணுறது நடவடிக்கை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க.